Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 645 பார்ட் 1. ஓபன் பண்ணா மக்கள்லாம் பயங்கரமா காட்டு கத்திட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அவ்வளோ பெரிய சைஸ்ல இருந்தானே எல்பாஃப் ஜெயண்ட், அவனை ஒரே அடியில நம்ம லூஃபி மண்ணக்காவ வச்சுட்டான். இப்படி ஒரு அடி அடிச்சு காலி பண்ணுவான்னு சொல்லி அந்த மக்களும் எதிர்பார்க்கல, சுத்தி இருந்த யாவனும் எதிர்பார்க்கல. அவனையே அடிச்சு மல்லாக்க கவுத்திட்டான்னா கொக்கா மக்கா ஐட்டக்காரனா இருப்பானோன்னு சொல்லி மிரண்டுருவாங்க. சொல்ல போனா சண்டை போட நின்றுட்டு இருந்தவனிலே ஸ்டன் ஆகி போய் நிப்பானுங்கன்னா பாத்துக்கங்களேன். அந்த டைம் அந்த எல்பாஃப் ஜெயண்டோட மூஞ்ச காட்டுறாங்க, அப்படியே 2 பல்லு போய் பேன்னு கிடப்பான். அவ்வளவு நேரம் நான் தான் பெரிய பல்பு, என்ன மீனவன் எவனு கிடையாதுன்ட்டு ஓவரா ஆடிட்டு இருந்தால, கடைசியில ஒரே அடியில நாக் அவுட் பண்ணிட்டான் நம்ம பையன். அவ்வளவு காண்டு அதை அப்படி அடிச்சதுக்கு. பின்ன சண்டையில வந்துட்டு எவனாச்சும் அடிச்சான்னு சொல்லி கோவப்பட்டானா இதெல்லாம் நியாயமா? அப்படி அடிச்சு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போவான், எவனுமே பக்கத்துல வர மாட்டான், எல்லாம் நகர்ந்து போவானுங்க. பின்ன ஜெயண்ட்டுக்கே அந்த அடினா மத்தவனுக்கு வந்தா என்ன ஆகும்? அந்த ஆங்கர் வேற பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான், லூசி வேற லெவல்ல பண்ணிட்டான். அவன் மறுபடியும் எவ்வளவு பெரிய வீரங்கிறத காமிச்சிட்டான். சூப்பர் டூப்பர்னு அவனை பாராட்டி தள்ளுவான். அவன் நேரா அந்த புல்லு கிட்ட போய் என் கூட சண்டை போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, உன்னைய ரிங்குக்கு அந்த பக்கம் நான் சேஃப்டியா கொண்டு போய் வச்சிடறேன், நீ வாங்கின அடிக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி கேஷுவலா அவ்வளவு பெரிய புல்ல அவன் ஒத்த கையால தூக்குவான். எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. இந்த லூசிக்குள்ள இன்னும் ஏகப்பட்ட திறமை ஒளிஞ்சுகிட்டு இருக்குது, ஓ மை காட் சூப்பர் டூப்பர்னு சொல்லி அவனை பாராட்டி தள்ளுவாங்க. அது கேவண்டிஷ்க்கு பொறுக்கல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஆனா அந்த பார்த்தலோமியா தான் ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருப்பான். ரெபேக்காவால நம்பவே முடியல இந்த அளவுக்கு இவன் ஸ்ட்ராங்கா இருப்பான்னு. இப்ப மக்களோட ஃபுல் சப்போர்ட்டும் லூசி லூசி லூசின்னா வேற யாரையும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. ஏன்னா முடிவே பண்ணிட்டாங்க அவன் தான் ஜெயிப்பான்னு. அந்த டைம் ஐடியோ வந்து பார்த்துட்டு, என்னப்பா கண்ணு இவ்வளவு சீக்கிரத்திலேயே மட்டையாயிட்ட, அப்படி மட்டையாயிட்டா இங்க தூங்க கூடாது, அப்படியே ஓரமா போய் பட்டுன்னு சொல்லி ஓங்கி ஒரு குத்து வைப்பான். அவன் குத்துன குத்துல அவ்வளவு பெரிய ஜெயண்டே அப்படியே ரொட்டேஷன் போட்டு போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்க மக்கள் மேல போய் விழுவான். சும்மா சொல்லக்கூடாது, அவனுக்குமே பவர் பயங்கரமா தாயா இருக்குது. அதுவும் எப்படின்னா அவன் அடிக்கும் போது அப்படியே பிளாஸ்ட் ஆகி தெரிச்ச மாதிரி தெரிச்சிருப்பான். ஆங்கருக்கெல்லாம் கண்ணு பிதிங்கிரும். அப்பதான் அந்த ஜெயண்ட காட்டுறாங்க, அப்படியே மல்லாக்க பேன்னு கிடப்பான். எத்தனை பேர் தாண்டாயே நீ வந்து அடிப்பீங்கிற மாதிரி. அந்த டைம் அந்த ஐடியா அடிச்ச இடமே புகமண்டலமா இருக்கும். படுத்து இருக்க போச பாத்தீங்களா எவ்வளவு அம்சமா படுத்திருக்கான்னு. அவ்வளவுதான், ஹைருதீன் இதோட காலி அண்ட் எலிமினேட்டும் ஆயிட்டான். உள்ளுக்குள்ளேயே இருந்திருந்தானா கூட கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சு மறுபடியும் சண்டை போட்டுக்கலாம். ஆனா இப்ப அடிச்சு அவனை வெளியே பத்தி விட்டானுங்க. அப்படின்னா சி பிளாக்ல அந்த ஜெயண்ட விடையும் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்கன்னு தானே அர்த்தம். இப்ப என்னன்னா அந்த ஐடியா வெட்டிக்கிற மாதிரி அடிச்சானே பஞ்சு, அது எல்லாத்துக்குமே அவன் ஷோல்டர்ல ஏதோ ஒன்று இருக்குது. மேபி அதுதான் காரணமா இருக்குமோன்னு ஒரு டவுட். பட் அப்படி இருந்தாலுமே அதை பத்தி கவலையே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் படி எதுவுமே இல்ல. மக்கள்லாம் ஐடியோ அவன் அடிச்ச பார்த்துட்டு அவனுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவனை சொல்றதே டெஸ்ட்ரக்ஷன் கேனான். ஏன்னா 2 டைம் நியூ வேர்ல்டு சென்ட்ரல் ஃபைட்டிங் டோர்னமெண்ட்ல இவன் தான் சாம்பியன். நியூ வேர்ல்டுல சாம்பியன் அப்ப சும்மாவா? கண்டிப்பா ஸ்ட்ராங்கான ஆளா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கும் சப்போர்ட் அப்படியே தெரியும். பின்ன சும்மாவா அவ்வளவு பெரிய ஜெயண்ட சாதாரணமா அடிச்சு திரிக்க விட முடியுமா என்ன? அந்த டைம் அவனை அட்டாக் பண்றதுக்காக ஒருத்தன் பாஞ்சு வருவான், ஒரே குத்து பட்டால்னு வெடிக்கும். அவ்வளவுதான், அப்படியே லூஃபி கிட்ட தேர்த்திக்கிட்டு போய் விழுவான். உடனே டைரக்டா நம்ம லூஃபியை வம்பிழுப்பான், இங்க வாடா நான் உன்னை விட ஸ்ட்ராங்கான ஆளு, நீயா நானான்னு பாத்துடலான்னு. இப்போ நம்ம பெரிய பல்புன்னா முதல்ல மெயின் பிளக்ல கொண்டு போய் கைய வைக்கணும். அதை விட்டுட்டு நான் 10,000 வாட்ஸ் பல்பு பளிர்னு எரிவேன்னு டிரான்ஸ்பாரம்ல கொண்டு போய் கைய வச்சோம்னா என்ன ஆகும்னு இனிமேட்டு தான் அவனுக்கு தெரியும். அட சும்மா இருந்தா பரவாயில்ல, 4-5 பஞ்சு பண்ணிட்டு நான் இதுக்கு முன்னாடி சாம்பியன், என் முன்னாடி எல்லாம் உன்னால நிக்க கூட முடியாது, முடிஞ்சா வாடா நீயா நானான்னு பாத்துக்கலான்னு லூஃபிய வீம்புக்குன்னே வம்பிழுத்துட்டு இருப்பான். ஆல்ரெடி லூஃபி கடுப்புல இருக்கான், இதுல இவன் வேற. சரி ஒரு கை நீ உன்னைய பாத்துறேன்டான்னு அவனு கைய மடக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக ரெடியா நிப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி அதே நேரம் ரெஸ்ட்ரோசால காட்டுறாங்க. நம்ம ஜோரோ இன்னும் அந்த விக்காவை கூப்பிட்டு தான் போயிட்டு இருக்கான். என்ன அவனை கழுவி ஊத்திட்டு இருக்கான். பின்ன ஒரு டைரக்ஷன்ல போக சொன்னா இன்னொரு டைரக்ஷன்ல போறான். அங்க முடியல. அவன் பார்த்துட்டு என்னமா இதெல்லாம் சின்ன மிஸ்டேக், இதுக்கெல்லாமா கத்திட்டு கிடப்பான்னு கேட்பான். அவ பயங்கரமா ஷாக் ஆயிருவா, இது சின்ன மிஸ்டேக்கான்னு. ஏன்னா 27 டைம் ரூட் மாறி அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்திருக்கான். ஒவ்வொரு டைம் அவன் வாயை பிடிச்சி இழுத்து இப்படிக்கா போ அப்படிக்கா போன்னு ரூட்டை மாத்துறதுக்குள்ள அவப்பட்ட பாடு. அது மட்டும் இல்லாம 31 டைம் தப்பா படிக்கட்டு ஏறி இருக்கான். இதெல்லாம் உனக்கு சின்ன மிஸ்டேக், உன்னை வச்சுக்கிட்டு ஃபிளவர் ஃபீல்டுக்கு போலான்னு பார்த்தா அதை விட்டு தூரம் தாண்டா போயிட்டு இருக்கோம், என்னால தாங்க முடியலடான்னு புலம்பி தள்ளுவா. தோரோ நைஸா அவ மேலேயே பழிய போடுவான். இது ஒண்ணு ஏன் தப்பு இல்ல, உன் தப்பு, நீ தான் ஒழுங்கா வழி சொல்லாம விட்டுருக்க, நீ ஒழுங்கா சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு என்ன பஞ்சாயத்துங்கிற மாதிரி சொல்லுவான். அவ செம்ம காண்டாயி ஜோரோ ஓட்ட மூஞ்சிலேயே ஒரு குத்து திருச்சடிச்சு போய் விழுவான். அதான் அவங்க சைஸ் சிறுசா இருந்தாலும் பவர் சும்மா மாசா இருக்குது. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன பைத்தியமாயுமே நடு ரோட்ல பல்ட்டி அடிச்சு விழுந்து விளையாண்டுட்டு இருக்கான், ஒருவேளை லூசா இருப்பானோ, மென்டலா இருப்பானோ, அவனா இருப்பானோ, இவனா இருப்பானோன்னு போற வரவங்க எல்லாம் கழுவி ஊத்திட்டு போவாங்க. இப்ப இவ எப்படியாச்சும் போய் அவங்க ஆளுங்க எல்லாத்துக்கிட்டையுமே அந்த டான் கிஹோட்டி ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அதுவும் சீக்கிரமாவே சொல்லி ஆகணும். இப்படி
எல்லாம் லேட் பண்ணிட்டு இருக்காத, என்னைய கூப்பிட்டுட்டு போ அப்படி இப்படின்னு கத்துனா மட்டும் பரவாயில்ல, நம்ம ஜோரோவோட நெஞ்ச போட்டு கும்மு 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 கும்முன்னு கும்மி எடுப்பா. அவ அடிச்ச அடியில பில்டிங்கே உடஞ்சிருச்சு. இப்படி அடிச்சானா ஜோரோ நெஞ்சு உடஞ்சு உள்ளுக்குள்ள போயிருவா. அப்படி போட்டு குத்துவா. டப்புன்னு அவளை அமுக்கி பிடிச்சி, ஏமா கொஞ்சம் விட்டா என் நெஞ்செலும்பெல்லாம் உடச்சு விடுவ போல, நீ டென்ஷன் ஆயிட்டீன்னா செம்ம ஸ்ட்ராங்கா மாறிடுற, கொஞ்ச நேரம் சைலண்டா இரு, உனக்கு மட்டும் இல்ல எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்தணும், சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு அவ்வளவு அர்ஜென்ட்னா நீ வேற யார் மேலயாச்சும் ஏறி உட்காந்துக்கன்னு சொல்லி ஜோரோ கடுப்பாய் அவளை தூக்கி வீசிட்டு அங்க இருந்து குடு 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 குடுன்னு ஓடிடுவான். அந்த டைம்னு பார்த்து கண்ணோட அங்க சுத்திட்டு இருப்பானுங்க. இப்படி ஒருத்தி வெளியில இருக்கான்னு தெரிஞ்சாலே போதும், அங்க இருக்கவங்க எல்லாருமே பொலந்துருவாங்க. அவளுக்குமே ஃபீலிங் ஆயிரும், சே இப்படி ஆயிருச்சே நம்மளை விட்டுட்டு போயிட்டானேன்னு. என்ன பண்ணுன்னு தெரியாம அப்படியே ஃபீல் பண்ணி கலங்கி அங்கங்கன்னு சுத்தி பார்த்துட்டு இருப்பாளா. அந்த டைமுங்கும் போது சரக்குன்னு நம்ம ஜோரோ வந்து கூப்பிட்டுட்டு போக போறான்னு பார்த்தா அதான் இல்ல, தலைவர் மறுபடியும் ரூட்டு தப்பு தப்பா போய் அதே இடத்துக்கு வந்திருக்கான். இதுல வந்து பார்த்துட்டு இந்த இடத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது, ஒருவேளை நான் தொலைஞ்சிட்டானாங்கிற மாதிரி கேட்பான். தொலைஞ்சிட்டியா, நீ எப்பண்டா கரெக்டா போயிருக்க தொலைறதுக்கு, வீணா போனவனே, நீ என்ன முட்டாளா இல்ல மூளை கட்டவனான்னு பிடிச்சி வண்ட வண்டியா திட்டுவா. அவனுக்கு காண்டாவும் உடனே கெஞ்சுவான், ப்ளீஸ் எங்க ஆளுகிட்ட எப்படியாச்சும் என்னை கூட்டு போயிருன்னு. உடனே சரி சரி வா போலான்னு சொல்லி தூக்கி வச்சுட்டு மறுபடியும் ஓடுவான். மறுபடியும் தப்பான டைரக்ஷன்ல தான் ஓடுவான். அவனை சரி பண்ணி அடிச்சு புடிச்சு கூட்டு போவா. அப்படி அங்க கட் பண்ணி கிரீன் பீட்டை காட்டுறாங்க. அங்கதான் 3 பேருக்கு நடுவுலயே சண்டை பட்டு பயங்கரமா ஆரம்பிச்சிருச்சு. சுத்தி இருந்த நேவி ஆளுகள் என்ன நடக்குமோன்னு பாத்துட்டு இருக்கும் போது அந்த இஷோங்கிறவன் மறுபடியும் இன்னொரு எரிக்கல்ல வர மாதிரி பண்ணிடுவான். ஒண்ணுக்கே இந்த நிலைமை மறுபடியும் வந்தா என்ன ஆகுறது. உடனே ட்ரஃபால்கர்லாம் என்ன பண்ணிடுவான், மறுபடியும் பெரிய சைஸுக்கு ஒரு ரூமை கிரியேட் பண்ணி அந்த எரிக்கல்ல சும்மா தாறுமாறா வெட்டி வீசிடுவான். ஒரு டைம் தான் ஒரு மனுஷன் பஞ்சாயத்துல மாட்டுவான், அடுத்த டைமுங்கும் போது அதை சால்வ் பண்றதுக்கு என்னன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இது நம்மள்கிட்ட வேலைக்கு ஆகல. உடனே டோஃப்ளமிங்கோ எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் மேல கைய வைப்ப, நீ எதுவும் பண்ணாதவனா எப்படா பண்ண போறான்னு கேட்டா கொல்லுவேன்னா கொல்லுவேன், அவன் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி அவனோட ஸ்டிங்கை யூஸ் பண்ணி கண்டமேனு யூஸ் விடுவான். அதெல்லாம் ஈஸியா ட்ரஃபால்கர்லாம் தட்டி விட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். இப்ப அவனுக்கு அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது வேலையில, எப்படியாச்சும் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அவ்வளவுதான். அதனால அடிச்சு புடிச்சு காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருவான். அப்படி ஓனா மட்டும் டோஃப்ளமிங்க விட்டுருவானா, அப்படியே ஃபிளைங்லயே வருவான். ஈஷோவும் அவங்கள விடக்கூடாது, சேஸ் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு நேவி ஆளுங்க மொத்த பேரும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வருவாங்க. லா எங்க போய் ஒளிஞ்சாலும் கரெக்டா அட்டாக் பண்ணிடுறான். தப்பிச்சு ஓனாலுமே பின்னாடி மின்னல் வேகத்துல வெட்டிட்டே தான் வர்றான். இப்ப அவனை டைவர்ட் பண்ணாதானே எப்படியாச்சும் எஸ்கேப் ஆக முடியும். சோ போற வழியில இருக்க மரத்தெல்லாம் வெட்டி வீசிட்டு அவன் பாட்டுக்கு ஓடிட்டே இருப்பானா. அப்பவே டோஃப்ளமிங்கோக்கு தெரிஞ்சு போச்சு, ட்ரஃபால்கர்லாம் டைம் வேஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. ஆனா நீ நினைக்கிறத நான் என்னைக்குமே பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டோஃப்ளமிங்கோவை லாக் பண்ணுவான். அந்த இஷோ அவனுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான். ஐ எம் சாரி உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அப்படின்னா அவங்க 2 பேருமே இப்ப லாவா சுத்து போட்டாங்க. இனி அவனால தப்பிச்சு கூட ஓட முடியாது. சோ லாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் பயங்கரமா காண்டாவான். அவ்வளவுதான், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.